இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தற்போது 1.20 கோடி பேரின் ஆதார் எண்கள் முடக்கப்பட்டுள்ளன. அண்மையில் பார்த்தீங்கன்னா 7 வயது கடந்த குழந்தைகளின் ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது 1,20,00,000 பேரின் ஆதார் எண்கள் முடக்கப்பட்டுள்ளன. அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு, பள்ளிகளில் ஊக்கத்தொகை பெற, வங்கி கணக்கு துவங்க என அரசு சலுகைகளை பெறுவதற்கு ஆதார் முக்கிய ஆவணமாக உள்ளது. இந்நிலையில் ஆதார் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரின் ஆதார் விவரங்களையும் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்டேட் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை ஆதார் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் அண்மையில் 7 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான ப்ளூ நிற ஆதார் கார்டுகளை பயன்படுத்தி வந்தால் தங்களது தகவலை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என்று UIDAI தெரிவித்திருந்தது. அதாவது 5 வயது பூர்த்தியடையும் முன்பு ஆதார் அட்டையை பெற்ற குழந்தைகள் 7 வயதை கடந்த பின்னரும் தங்களது கைரேகை, கருவிழி புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்கவிட்டால் அவர்களின் ஆதார் அட்டை முடக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்திருந்தது. அருகிலுள்ள இ-சேவை மையங்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் மையங்களில் குழந்தைகளின் தகவல்களை புதுப்பிக்கலாம். 5 வயது முதல் 7 வயது வரையிலான குழந்தைகளின் ஆதார் பயோமெட்ரிக் இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம். அதேபோல 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தையின் புகைப்படம், பெயர், பிறந்த தேதி, முகவரி உள்ளிட்ட ஆவணங்கள் ஆதாரில் இணைக்கலாம். 7 வயதுக்கு பிறகு புதுப்பிக்கப்படும் ஆதாருக்கு கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். தங்களது ஆதார் விவரங்களை புதுப்பிக்காத குழந்தைகளின் ஆதார் அட்டைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள கைபேசி எண்களுக்கு ஆதார் புதுப்பிக்க கோரி UIDAI குறுஞ்செய்திகளை அனுப்பி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் அந்தந்த மாநிலங்களிடமிருந்து உயிரிழந்தவர்களின் பதிவுகள் சேகரிக்கப்பட்டு 1,20,00,000 ஆதார் எண்கள் முடக்கப்பட்டுள்ளன. இதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி 10 வருடங்கள் ஆகினா கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இதற்கான கால அவகாசம் 2026ஆம் ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதேமாதிரியே உங்களுடைய குழந்தைக்கு 5 வயதிற்கு முன்னாடி நீல நிற ஆதார் அட்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 5 வயதை கடந்த பின்பு அதை நீங்கள் புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா உங்கள் குழந்தைகள் ஆதார் கார்டு ரத்து செய்யப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. இதுதான் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.